இது நாளுடைய தியானத்துக்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை கோகே அப்படிங்கிறது. அது தமிழ் பைபிளில் மீட்பர் அப்படின்னு சொல்லுது. இங்கிலீஷ்ல கின்ஸ்மேன் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் போடுறாங்க. இந்த வார்த்தையை சில இடங்கள்ல மீட்பர் அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சில இடத்துல ரீடிமர் அப்படின்னு போட்டு வைத்திருக்காங்க. சில இடத்துல கின்ஸ்மேன் அப்படின்னு போட்டு வைத்திருக்காங்க. எபிரேய பைபிள் கோயே அப்படின்னு சொல்லுது. நமக்கு நோயில தெரியும், ஜோயில தெரியும், அதே மாதிரி இது கோயேல் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த கோயேல் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆழமான அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தையை பைபிளில் பார்க்கிறோம். இது ஆண்டவரே சொல்றாரு. தன்னை பற்றி சொல்லும்போது ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் வந்து ஒரு கோயேல், நான் வந்து உங்களுக்கு ஒரு கின்ஸ்மேன், நான் வந்து உங்களுக்கு ஒரு மீட்பர் அப்படின்னு ஆண்டவர் தன்னைப்படுத்தி அறிவிக்கும் போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவ்விதமாய் சொல்லுகிறார். நம்ம நேரம் இருக்கிறதை பொறுத்து இந்த வார்த்தையை நம்ம தியானம் செய்ய போகிறோம். எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 14-15 வசனம். இந்த 14வது வசனத்தினுடைய முன்பகுதியிலே பாபிலோனை பற்றி ஆண்டவர் சொல்றார். அதை விட்டுருவோம், எனக்கு நேரம் இல்லை. இந்த 14வது வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் மீட்பரும் இஸ்ரவேல் பரிசுத்தமாய் கர்த்தர் சொல்கிறார், நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர், இஸ்ரவேல் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் அப்படின்னு சொல்றார். இதுல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை உங்கள் மீட்பர் அப்படின்னு சொல்றார். இதுதான் இந்த உங்கள் கின்ஸ்மேன் அல்லது உங்களுடைய கோயே அப்படின்னு எவ்வளவு நம்ம வாசிக்கிறோம். நம்மளுடைய மீட்பராக ஆண்டவர் இருக்கிறாரா? இந்த மீட்பர் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா பல இடங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் தூக்கி விடுறவர் அப்படின்னு நினைக்கிறோம். மீட்பர் அப்படின்னா மீட்டெடுக்கிறவர், மீட்பர் தூக்கி விடுகிறவர் அப்படின்னா பொதுவாக நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு தேவையில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை தூக்கி விடுறார் அப்படிங்கிறதா நம்மளுடைய பொதுவான நம்பிக்கை. ஆனால் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த வார்த்தைக்கான சரியான பொருளை நம்ம தியானிக்கும் போது அது இன்னும் ஆழமான சில வார்த்தைகளை, ஒரு சில காரியங்களை, சில நம்பிக்கைகளை, விசுவாசத்தை நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. இங்க மீட்பர் அல்லது இந்த கோயே அல்லது கின்ஸ்மேன் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல வேதத்திலே நம்ம பார்க்கும்போது இது நெருங்கிய உறவு முறைகளை குறிக்கிற ஒரு வார்த்தை. மீட்பர் அப்படின்னா வெறுமனை தூக்கி விடுகிறவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போ பல பேருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படிதானே. ரோட்ல போறோம், ரோட்ல போகும்போது யாராவது கையெழுத்துறாங்க, ஏதாவது கேட்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவங்க யாரா இருந்தாலும் நம்ம கொடுக்கணும். சில பேர் வண்டியில போறோம், போகும்போது திடீர்னு கை விட்டுறாங்க, நண்போடு இறக்கிவிட்டு கை விடுறாங்க, அவங்க யாரா இருந்தாலும் ஏற்றி போய் இறக்கணும். இது அறியாத ஒருத்தவங்களுக்கு, நம்மளோடு எந்த விதமான உறவும் இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யல உதவி. இந்த கோயே அல்லது மீட்பர் அல்லது கின்ஸ்மேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை இப்படி யாரோ செய்ய உதவியை குறிக்கல. இது குடும்பத்துக்குள்ள இருக்கிற உரிமையுள்ள உறவுகளுக்கு செய்கிற ஒரு தவறை குறிக்கிற வார்த்தை. ஒரு உறவு முறைக்குள்ள இருக்கிறவங்க, உரிமை உள்ளவர்கள் செய்கிற ஒரு உதவி செய்வது தான் இந்த வார்த்தை இங்கே குறிக்கிறதா. நமக்கு நல்லா தெரியும், பைபிள் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நகோமியும் அவருடைய மருமகளாகிய ரூத்தும் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக அவங்க பெத்லகேமுக்கு திரும்பி போயிட்டாங்க. அவங்க போவாசுடைய வயல்வெளியில போய் இந்த ரூத்து கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். சிதறிய கதிர்களை அவ
அவங்க புறக்கிட்டு இருக்காங்க. போவாஸ் வந்து யாருன்னு விசாரிக்கிறார், நன்மைகளை செய்கிறார். இதை போய் ரூத் தன் மாமியிட்ட சொல்றாங்க. அப்ப மாமி சொல்றாங்க, அவன் உனக்கு உறவினன், உனக்கு இவன்தான், உனக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி அவன் தான் உன்னை மீட்டுக் கொள்வதற்கு உரிமை உள்ளவன் அப்படின்றான். பின்னாட்கள ஊர்ல எல்லாரும் கூடி சேர்றாங்க. எல்லாருக்கும் முன்னால இந்த போவாஸ் சொல்றாரு, நான் இந்த ரூத்துடைய இனத்தான் அல்லது உறவினன். அதான் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கோயேங்கிற வார்த்தை, இந்த கிங்ஸ்மேன்ங்கிற வார்த்தை, மீட்பெருங்கிற வார்த்தை. இப்ப இவங்களையும் இவங்களுடைய நிலங்களையும் நான் மீட்டுக் கொள்ள போகிறேன் என்று சொல்லி ரூத்தையும் அவருடைய எல்லாவற்றையும் அவர் மீட்டுக் கொள்கிறார். அப்போ இது யாரையோ மீட்டுக் கொள்றது இல்லை, உரிமை உள்ளவங்க, உறவு உள்ளவங்க மீட்டுக் கொள்கிறத குறிக்கிற ஒரு வார்த்தை. இந்த ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் மீட்பேன் அப்படின்னா நம்மளை மீட்டுக் கொள்கிற யாரு? நம்ம ஆண்டவர். அவருக்கு நமக்கு என்னது, எப்படிப்பட்ட உறவு இருக்குது? நம்ம தேவையோடு இருக்கும்போது, நம்ம பிரச்சனையோடு இருக்கும்போது நம்மளை மீட்டுக் கொள்வதற்கான சகல உரிமை உள்ளவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தாராக இருந்து நம்மளை தூக்கி விடுகிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். புரியுது? யாருக்கோ யாரோ உதவி செய்யறதுல அங்க நெருங்கிய அன்பு இருக்கிறது இல்லை, இறக்கம் இருக்கலாம். ஐயோ கையெழுத்தாங்க, வெயில் நிற்கிறாங்க, வயசுல மூத்தவங்களா இருக்காங்க, இப்ப போறவங்க இறக்க வேண்டி போவோம். இது உதவி செய்வதற்கு இறங்கி செய்கிற ஒரு காரியம். ஆனா இந்த கிங்ஸ்மேன் சொல்றது, இந்த மீட்பதுங்கிற வார்த்தை சாதாரணமாய் இறங்கி யாருக்கோ செய்யறதில்லை, உரிமையோடு கூட உறவோடு கூட அவங்க திரும்ப தூக்கி வாழ வைப்பதற்காக, திரும்ப அவங்களை தூக்கி நிறுத்துவதற்காக செய்கிற அந்த செயல்தான் இந்த மீட்புடைய செயல். அப்ப ஆண்டவர் நான் உங்கள் மீட்பர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் நமக்கு யாரு? முதல்ல நம்ம உறவுங்க, நம்முடைய இனத்தான், நம்முடைய குடும்பத்துல ஒருத்தரவர். நம்ம கஷ்டப்படுறத அவர் பார்க்கறது இல்லை. நம்ம ஊர் சொல்லுவாங்க, இவங்க பங்காளி அப்படின்னா. தேவன் யாரா நமக்கு பங்காளியா இருக்கார், சொக்கார அப்படின்னா. எல்லா விதத்திலையும் அவர் நம்ம கூட இருந்து நம்மளை அவர் மீட்டெடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பைபிள்ல நம்ம வாசிக்கும் போது இந்த கோயே அல்லது இந்த மீட்பர், இந்த கிங்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை குறித்து நம்ம படிக்கும் போது இது 3 விதமான மீட்புகளை செய்கிறதாக பைபிள்ல பார்க்கிறோம். முதல் காரியம், ஆங்கிலத்தில் சொல்றான், அவர் மீட்கிறார் சொல்லும்போது அவர் ரெஸ்டோர் பண்றாருன்னு சொல்றாங்க. திரும்ப கட்டுகிற ஆண்டவர். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறார். ரூத்துடைய வாழ்க்கையை போவாஸ் திரும்ப கட்டினது போல, இடிக்கப்பட்ட எருசலேமின் மதில்கள் திரும்ப கட்டப்பட்டது போல, இறந்து போன ராஜ்யங்களை திரும்ப எடுத்து கட்டுகிறது போல, தேவன் நம்முடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுகிற ஆண்டவர். முதல். ரெண்டாவது, மீட்பு அப்படின்னு சொல்லும்போது அவர் ரெஸ்கியூ பண்றாரு. அப்படின்னு ரெஸ்கியூ பண்றதுனா என்னது? ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துறது, ஒரு ஆபத்துல இருந்து தூக்கி எடுக்கிறது. வாசி இந்த தீயத படைக்காரங்கள அவங்க ரெஸ்கியூ போர்ஸ் அப்படின்னு அவங்க தீயில இருந்து காப்பாற்றுறவங்க, ஆபத்துல இருந்து மீட்டு எடுக்கிறவங்க, கிணத்துக்குள்ள கிடக்கிறவங்கள தூக்கி விடுறவங்க, ரெஸ்கியூ பண்றவங்க, ஆபத்துல இருக்கிறவங்கள மீட்டு எடுக்கிறவங்க. அப்ப ஆண்டவர் நம்ம ரெஸ்டோர் பண்றாரு, நம்மளை திரும்ப கட்டுகிறார். ஆண்டவர் நம்மை ஆபத்துல இருந்து அவர் தூக்கி எடுக்கிற ஆண்டவராக, மீட்டு எடுக்கிற ஆண்டவராக. எப்பெல்லாம் ஆபத்து நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் கஷ்டத்துல மாட்டோம்னு நினைக்கிறோமோ, அப்ப உரிமையோடும் உறவோடு வந்து நம்மளை திரும்ப கட்டுறது மாத்திரமல்ல, அவர் ஆபத்துல இருந்து
இதுல இந்த இந்த இதுல 3 தனிப்பட்ட துறையிலையும் அவர் நமக்கு மீட்டு கொடுக்கிறார். முதலாவதாக நம்ம இழந்த உடைமைகளை, சொத்துக்களை, நிலங்களை அவர் நமக்கு திருப்பி கொடுக்கிறார். இரண்டாவதாக இழந்த மனிதர்களை, அடிமைகளாக போனவர்களை, விற்று போடப்பட்டவர்களை அவர் திருப்பி கொடுக்கிறார். மூணாவதாக நீதி செய்யும்படிக்கு நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை பழி வாங்குற வேலையமோ அவர் செய்கிறார். மீட்பர் 3 காரியங்களை செய்கிறார். என்ன வேதத்தில் நம்ம வாசிக்கலாமே. முதலாவதாக லேவியராகமம் 25:25 வாசிக்கிறேன். அவன் இனத்தான் ஒருவன் போடு. இதுதான் அந்த கிங்ஸ்மேன், இதுதான் அந்த கோயில், இதுதான் அந்த மீட்பர். வேதம் சொல்றது, உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு ஏழையாய் போய் கஷ்டம் அடைஞ்சு தன் காணியாட்சியிலே, தன் பங்கில, தன் சொத்துல ஒரு இடத்தை சிலரை விற்றால் அவன் சகோதரன், அவனுடைய அந்த கோயில், அவன் வந்து தன் சகோதரனை மீட்க கடவன் அப்படின்னு. முதல்ல இந்த மீட்பருடைய முதலாவது வேலை என்னன்னா, தன்னுடைய சகோதரன் ஒரு இடத்தை இழந்துட்டாங்கன்னா அதை திரும்ப மீட்பதற்கு அவன் உதவி செய்யணும். பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், உடைமைகளை இழந்துட்டோம், சொத்துக்களை இழந்துட்டோம், இடங்களை இழந்துட்டோம், ஏதோ ஒரு நம்ம இழந்துட்டோம்னு நினைக்கிறோம். நமக்கு உரியதை காணி ஆட்சிங்கிற வார்த்தை இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு வார்த்தை. காணி ஆட்சிங்கிறது வெறுமனே நம்ம விலைக்கு வாங்கின ஒரு இடம் இல்லை. பரம்பரையாய் பூர்வீகமாய் தேவன் நம்ம கொடுத்த ஒன்று, அதான் காணி ஆட்சிங்கிறது. இந்த காணி ஆட்சியை சில நேரத்துக்கு நம்ம சபதம் நினைச்சுக்கிறாங்களா, கருத்தத்தினாலே விற்று கொடுக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, உங்களுடைய பூர்வீக சொத்தை, உங்க காணி ஆட்சியை, உங்களுக்கு உரியத தருத்தத்தினாலே ஒரு சகோதரன் வித்துட்டாங்கன்னா அந்த இடத்தை மீட்கிற உரிமை யாருக்கு இருக்கு? அவருடைய கோயிலுக்கு, அவருடைய சகோதரனுக்கு, அவருடைய இனத்தானுக்கு, அவருடைய குடும்பத்தானுக்கு தான் அது இருக்குங்கிற. நம்ம ஊர்லயும் சில இடங்கள்ல சொல்லுவாங்க, யாராவது உங்க வீட்டையோ ஒரு இடத்தையோ விற்க போறாங்கன்னா அதை சொல்லுவாங்க, உங்க பங்காளிகிட்ட முதல்ல கேட்கணும் அப்படின்னா. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாம விற்கிறாங்கன்னா பங்காளிக்கு சொல்லுவாங்க, நான் இருக்கும்போது அடுத்தவங்க போய் வேலை பேசியாமே அவனை வந்து பக்கத்துல விட்டா இடைஞ்சல் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. வேதமா தான் சொல்லுது, ஒரு சகோதரன் ஒருத்தவனை வித்துட்டான்னா நீ அதை என்ன செய்யணும்? மீட்கணுங்கிற ஒரு வார்த்தை நீங்க அக்கௌண்டிக்கணும். இப்ப நம்ம ஊர்ல பங்காளியை ஒண்ணு விற்கிறாங்கன்னா ஒருத்தங்க வாங்குவாங்க, ஆனா வித்தவனுக்கு திருப்பி தர மாட்டாங்க, இவங்க வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அப்படித்தானே? நம்ம ஊர்ல இவங்க வாங்கி இவங்க வச்சுக்குவாங்க. ஆனா நம்ம வாசிக்கிறது கோயில் என்னன்னா, இவன் மீட்டு இவன் வாங்கி விற்ற சகோதரனுக்கே திரும்ப கொடுக்குறான். அவன் எதை இழந்திருக்கானோ அவனுக்கே அவன் திருப்பி கொடுக்குறான். அவன் தான் இந்த மீட்பன். மீட்பன் மீட்டு அவன் வச்சுக்கிறது இல்லை. இந்த பங்காளி சொத்து நான் தான் வாங்க இவன் வச்சுக்கிறது இல்லை. இதை மீட்டு யார் கொடுக்குறான்? அந்த இழந்து போன, தரித்திரப்பட்டு போன, இழந்து போன அவனுக்கே அதை திருப்பி கொடுக்குறான். யோசிப்பாரு. மீட்புங்கிற வார்த்தை எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை. நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே சொல்றாரு, நான் ஒரு மீட்பராக இருக்கிறேன். தரித்திரப்பட்டதை, நம்ம இழந்ததை அவர் மீட்டு கொடுத்து அவர் நம்மளோட சந்தோஷப்படுத்தி அவர் பார்க்கிறார். கூட 11-12 ஒரு நண்பன் ஒருத்தர் படிச்சான் ஸ்கூல்ல. அவனுக்கு இறந்து போயிட்டான். அவனுடைய பூர்வீக கிராமம் என்னுடைய சொந்த கிராமம். அவருடைய தாத்தாவுக்கு மேல உள்ளவங்கலாம் அந்த ஊர்ல முக்கியமான அரசு அதிகாரிகளாக இந்த காலத்துல வந்து கணக்கு போடாம, அந்த கணக்கு போட இருந்தவங்க, அரசாங்க பதவியில் இருந்தவங்க, ஒரு பெரிய வீட்டில் கட்டி குடியிருந்தவங்க. அதன் பிறகு அந்த கிராமத்தை விட்டு பக்கத்து நகரத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் என்னோட போன்ல பேசும்போது வச்சோன்னா, அது தாத்தா குடியிருந்த அந்த வீட்டை திருப்பி கேட்டா கொடுப்பாங்களா அப்படின்னு. நம்ம விலைக்கு வாங்கிடுவோமா? தாத்தா வீடு பூர்வீக வீடாச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், தாத்தா வீட்டு
போனாங்க. அந்த காலத்துல கஷ்டப்பட்டாங்க ஒரு பேரு. இப்ப வீட்டுல எல்லாரும் அரசாங்கத்துக்கு அதிகாரியா இருக்காங்க. அவங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஆசைன்னா தாத்தாவுடைய பூர்வீக சொத்து அது திருமணம் நினைச்சிருந்தா வாங்கி சாதாரண ஒருத்தருக்கு அவ்வளவு ஆசை. சில தினங்களுக்கு முன்னால நானும் மாடசாமியும் மிஸ்லி போயிட்டு இருந்தோம் பாருங்க. அப்போ ஒரு தம்பி வந்தான். அப்ப எங்கடா இருக்க, அவன் பெரிய குடும்பத்துல இருந்த வந்து பையன், அவங்க உறவினர்கள் வெளியூர்ல இருக்காங்க. இவன் ஒரு மாதிரி கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்டேன். அவனை பார்த்தேன், அவனை பேசினேன். அப்ப அவன் சொன்னான், நானே எங்க வீட்டுல பழைய வீட்டுல இருக்கேன். அந்த வீட்டுல குடியிருக்க மாதிரிடா அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் அதை செப்பல் பண்ணியிருக்கேன், அது கரண்ட் இருக்காக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்றேன் அப்படின்னு. அவன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னா, அம்மா அப்பா இருந்த வீடாச்சே, அதை கைப்பற்றணும்ல, அதை காப்பாற்றணும்ல, அதுதான் இருக்கேன் அப்படின்னு பேசி முடிச்சா. மனசாக மாஸ்டர் அந்த அண்ணன் பார்த்தீங்களா ஃபுல் தண்ணியில இருக்காரு. அடுத்த வார்த்தை அவன் கையில கேட்டிருக்காரு, இடுப்புல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பாட்டு வச்சிருக்காரு, பாட்டு பாட்டு பார்த்தீங்களா அப்படின்னு முடிச்சுட்டு பாட்டியோடு இருக்கிறவனே வார்த்தை சொல்றாங்கல்ல, எங்க அம்மா அப்பா குடியிருந்த வீட்டை நான் காப்பாற்றுறதுக்காக தான் அந்த வீட்டை. எத்தனை புரியுது? அவனை பூர்வீகத்தை காணி ஆட்சியை விற்று போட்டதை மீட்டு கொடுக்கிறவர் தான் இந்த கோயில், இந்த மீட்பை. ஆண்டவர் நம்ம எதையெல்லாம் இழந்திருக்கோம் நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் நமக்கு அவர் மீட்டு கொடுக்கிற கருத்து. ஏதோ சும்மா உழைச்சு சொல்லப்படுறதுக்காக நேரம் போவதற்காக பேசுற ஒரு வார்த்தை. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தைகள். வேதத்திலே எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிரோட்டப்படும். அது எந்த நோக்கத்துக்காக எழுதப்பட்டதோ அது எழுத்தின்படியே நம்ம வாழ்க்கையை நிறைவேறது. புரியுது? அப்ப தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அது நம்ம வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் மீட்பர் அப்படிங்கிறாருன்னா நமக்கு உரிமை உள்ளது. நம்ம எதையெல்லாம் இழந்தோமோ அது எல்லாம் மீட்டு கொடுக்கிற கர்த்தர். கவனிக்கணும், சகோதரன் ஏன் விட்டான்? தரித்திரத்தினால விட்டான். அவன் ஏழாமையினால விட்டான். அப்ப அவனால சுயமாக மீட்க முடியாது. இங்கதான் மீட்பெறுவார். அவன் நம்ம இழந்ததை நம்மளால மீட்க முடியாதப்போ நம்முடைய தேவன் மீட்பராக ஏற்படுகிறார். நம்மளால முடியாததை அவர் செய்கிறார். மீட்கும் பொருளை அவர் கொடுக்கிறார். மீட்கும் பொருள் என்னது? நகையை அடகு வச்சுட்டாங்க, அதுக்கு நம்ம சொல்றோம் நகையை விடுத்தீங்களா அப்படின்னு. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, கடனை அடைக்க முடியல, நகை மூழ்கி போயிருச்சு. மூழ்கி போயிருச்சுன்னா மீட்க முடியல, வட்டி அதிகமாயிருச்சு, வாங்கினதை விட அதிகமாக வட்டி போயிருச்சு, திருப்பி கட்ட முடியும், மூழ்கி போயிருச்சு. சில பேர் சொல்லுவாங்க, நான் மீட்டுட்டேன் அப்படின்னா. மீட்டுட்டேன், ஆனா யாருடைய நகையை அவங்க கொடுக்கல, அதை எங்க வீட்டில் வச்சிருக்க, என்னோட அனுமதி அது திரும்ப கூட அடை வச்சுருவாங்க, அதை நான் வீட்டில் வச்சிருக்கேன், நீ அந்த அடை வச்சு ரூபாய் ரெடி பண்ணிருக்கா தாரே நான் சொந்தக்காரன் சொல்லியிருக்கேன், நான் அவங்களுக்காக மீட்டு வச்சிருக்கேன். எப்படி மீட்டாங்க? அவங்க பட்ட கடனை அடைச்சு எக்ஸ்ட்ரா வட்டினா அதையும் கொடுத்தாங்க, அதை மீட்கும். அது மீட்கும் பொருளுங்கிறது அசலையும் கொடுக்கணும், வட்டியையும் கொடுக்கணும், அதுதான் மீட்கும் பொருள். அது நடவச்சதை மீட்கும். ஆண்டவர் அப்படித்தான் நமக்கு மீட்கும் பொருளாக அவர் ரத்தத்தை சிந்தி அவர் ஜீவனை கொடுத்து நமக்கு சகலத்தை மீட்டெடுக்கிறார். மீட்பு நம்ம இழந்த உடமைகள் எல்லாம் திரும்ப மீட்டு அவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் மீட்டு அவர் வச்சுக்கிறது இல்லையா, அவர் மீட்டு நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய காணி ஆட்சி, நம்முடைய உடமைகளாக இருக்கிறவர்கள் எதையெல்லாம் இழந்திருக்கோமோ அதை எல்லாத்தையும் மீட்டுக் கொள்வதற்கு அவர் நமக்கு இன்றைக்கும் மீட்பராகவே. முதல் காரியம் சொத்துக்கள், நிலங்கள், உடமைகள், காணி ஆட்சிகள், இதில் எதை வெற்றி கொண்டமோ அதை மீட்டு கொடுக்கும். இரண்டாவது காரியம் வாசிக்கலாம், இதே அதிகாரத்தில் 48வது வசனம். 47
உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாய் இருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனார், அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரனில் ஒருவன் அவனை மீட்கலாம். இங்கே நபர்களை பற்றி சொல்ற தனிப்பட்ட ஆள்களை பேசுது. ஒரு சகோதரன் ஒருவன் அப்படிங்கிற ஒரு சகோதரன், அங்கே சகோதரனுடைய காணி ஆட்சி, இங்கே சகோதரன் அடிமைப்பட்டுருக்கோம். யாரும் அடிமைப்பட்டு போனா நம்ம சுற்றி இருக்கிற பரதேசிகளுக்கும் அந்நியருக்கும் அடிமைப்பட்டுருக்கோம். பரதேசிகளும் அந்நியரும் எப்படி இருக்காங்களா? செல்வந்தர்களா இருக்கிறார்கள். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் உரிமை உள்ளவன் எப்படி ஆயிட்டான்? இப்போ அடிமையா யோசிப்பா. யோசிப்பு காலத்துல எகிப்திலே தானியம் கொண்டு கேள்விப்பட்டாங்க. ஆனா வாக்கு பண்ணப்பட்ட கானான்ல பாலும் தேனும் ஓடும் வாக்கு பண்ணப்பட்ட கானான்ல இடம் இருக்கு பஞ்சம். பல்வேறு நடக்குது. இங்கே அந்நியனும் பரதேசியும் எப்படின்னா செல்வனாங்க. ஆனா வாக்குத்தத்தத்தின் பிள்ளை தேவனுடைய பிள்ளை தரித்திரமாயிருக்கும். வேதம் சொல்லுது, அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன், அவன் இருக்கிறத எங்கதான் இருந்தா அந்நியர் மத்தியில பரதேசி மத்தியில இருந்திருக்கும். அவன் இருந்த ஒரு சகோதரன் தரித்திரப்பட்டு ஏழையாகி தரித்திரப்பட்டு அந்த பரதேசத்தாகவும் அந்நியனுக்காகவும் வெறும் காணியாட்சி இல்லை, அவன் குடும்பத்தாரும் ஒருவன் சிறுபறான். அந்த அந்நியனுக்கும் பரதேசத்துக்கும் யாரோ ஒருத்தருக்கு தண்ணீர் வச்சு அடிமையாக மாறிப்பான். இந்த நாட்கள்ல கொத்தடிமைகள் இருக்காங்க. ஆனா அந்த நாட்கள்ல அடிமைகள் இருந்தாங்க. இது கொத்தடிமைகள் இருந்தது அட்வான்ஸ் அப்படின்னு முதல்ல கொடுத்துருவாங்க. மிக நம்ம தீபிடியாக நம்ம ஊர்ல செங்கச்சோவையில் பல இடங்கள் இருக்கு. அட்வான்ஸ் ஒரு தொகையை கொடுப்பாங்க. இந்த அட்வான்ஸை கொடுத்துட்டு நீங்க தான் வேலை செய்யணும், வேற எங்கேயும் போக கூடாது வச்சுருவாங்க. இன்னும் வட இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அவங்க செங்கச்சோவைகளையும் பல காடுகளையும் பிள்ளைகளை கூட படிக்க அனுப்புறது கிடையாது. அவங்க இன்னும் வேலை செய்யணும். அதான் அடிப்படை நட. ஒரு காலத்துல இந்த அடிமை தொழில் உலகமெல்லாம் பரவிச்சு. ஆட்களை விலைக்கு விற்பாங்க, மார்க்கெட்டில் விற்பாங்க. உடம்பை பார்த்து வயசை பார்த்து ஆட்களை விலைக்கு வாங்கிட்டு போனாங்க. அடிமைகள் தான். அப்படிப்பட்ட அடிமைத்துவம் இன்னைக்கு இல்லைனாலும் மறைமுகமாக வேறு விதமான அடிமைகள் இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்க. இங்க ஆண்டவர் என்ன சொல்றா, இப்படி ஒரு தனி மனிதன் தரித்திரத்தினால விற்கப்பட்டு போனான், அடிமையாகி போனான். அன்னைக்கு மாதிரி அடிமைத்துவம் இல்லை, இன்னைக்கு வேற மாதிரி அடிமைகள் இருக்காங்க. எப்படி அடிமைகள் இருக்காங்க? சொந்த பந்தங்களுக்கு நீங்க அடிமையா இருக்கவங்க இருக்காங்க, அடிமையாகவும் இருக்காங்க. ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் அடிமையா இருக்காங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், அன்பு நிமித்தம் வர கடனை தவிர வேற ஒரு கடனும் இருக்கும். அவங்களா மாற்றிக்கிறதோட அப்படியே அடிமை மாதிரி ஆகும். என்ன சொன்னாலும் கேட்கும். ஆண்டவர் கூட இவங்களுக்கு தான் என்னது முக்கியம். கடைசி ஒரு நாள் அவங்க சொல்லிடுவோம், நமக்கு தெரியும். கடைசி ஒரு நாள் பண்ணிக்கலாம், ஐயோ நம்ம அடிமையாயிட்டோம், நம்ம முற்று போட்டோம், நம்ம நினைக்கிறோம். காணியாட்சி மட்டும் விற்கிறது இல்லை, நம்மளையே சில நேரத்தில் விற்று போடுறோம், நம்ம அடிமைகளாக்கிறோம். இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி விளைப்பட்டு போனவன், அப்படி அடிமையாக மாறினவன் திரும்ப மீட்கப்படலாம். அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடல, வித்து போட்டாச்சு, அடிமையாயிட்டோம் அப்படிங்கிற வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்கக்கூடாது. அவன் சகோதரன் ஒருவன் அவனை மீட்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம சகோதரமார், நம்முடைய சகோதரிமார் ஒருவேளை அடிமைகளாக பிசாசு விற்கப்பட்டு போயிருந்தா, கலாச்சாரங்கிற பேர்ல, பூர்வீகங்கிற பேர்ல, பணத்துக்காக பொருளுக்காக யாராவது அடிமைகளா இருந்தாங்கன்னா அவங்க மீட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நம்ம வீடு. புரிஞ்சவங்க அதை சொல்றீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, எங்க குடும்பத்துல ஒருத்தர் இப்படி இருக்கான், அது வெக்கமா இருக்கு, கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு, எப்படியாவது அவனை தூக்கி விடணும். நம்ம சபையில நிறைய பேர் எனக்கு தெரியும், ஒரு ஒருத்தருக்கு
செஞ்சவங்க தான் எனக்கு தெரியும். நம்மளுடைய சபைக்கு எதுக்கு அண்ணன் தம்பி கஷ்டப்படக்கூடாது, அக்கா தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது, எப்படியாவது அவங்களுக்கு உதவி செய்யும், எந்த விதத்திலேயாவது அவங்களை தூக்கி விடணும் முயற்சி பண்ணது எவ்வளவு பேர் இருக்காங்க. வேதம் சொல்லுது, அடிமைப்பட்டு போனவர்களை, விலைப்பட்டு போனவர்களை, நபர்களை மீட்கும்படி ஆண்டவர் நமக்கு மீட்பராக இருக்கிறார். நம்மளால முடியலனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருந்து அவரை மீட்டெடுக்கிறார். அடிமைகளை மீட்டெடுக்கிறவர், விற்கப்பட்டு போனவர்களை மீட்டெடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வாசிப்போம், எல்லாரும் படிச்சிருக்கீங்க. ஒரு வாலிப பிள்ளை திருமணமான கொஞ்ச நாள்ல சூசைட் பண்ணிட்டார். எதுக்கு? 300 பவுன் நகை கொடுத்துருக்கிறா, கார் எத்தனையோ லட்சம், 70 லட்சமா அப்படிலாம் கார்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஏன் அவங்க பெண்ண நம்மளை விட்டு போட்டாங்க. நம்ம நீங்க அடிமைகளாக இந்த வீட்டுக்கு போயிருக்கோம், கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். அதை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை நமக்கு வாக்கு பண்ணவே இல்லை. அடிமைத்தனத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணவே இல்லை. பணத்துக்காக, பொருளுக்காக அது வாழ்க்கை போய்விடுகிற பயத்துல யாருக்கும் அடிமையாகும்படி தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மை மீட்டெடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட தருத்திரத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு விட்டு போயிருந்தாலும், அடிமையாக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து தேவன் நம்மை மீட்டெடுக்கிறார். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், தெரியல, கடந்த வருஷத்திலே அவர் ஆடுறத போயிட்டு அப்ப துடிப்பா இருப்பார். அவரு அவங்க மனைவி ஒரு நாளுக்கு வந்துட்டு நம்முடைய பால்காரர் வந்து சொன்னாங்க, டெல்லிக்கு வீட்டுக்கு நீ வந்திருக்க, கோடிகள்ல செலவழிச்சு அந்த வீட்டை கட்டிருக்கோம், ஆனா காத்து எங்க வீட்டுக்கு வராது, காத்து கூட வராது, நீ எப்படி வந்து இயற்கை காத்தோட இருக்கீங்க, சந்தோஷமா இருக்க எனக்கு அப்படின்னு. நல்ல நல்ல சிநேகிதர், என் வயசு தான் இருக்கும். ஆந்திராவை சேர்ந்த ஒரு அனாதிலத்தில் நான் வேலை செய்கிற கல்லூரியிலே அவர் மாணவராக இருந்தோம். அதுதான் பழக்கம் போது. அவர் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து பேசும்போது சொன்னார், ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறோம், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் செல்வங்கள். ஒருபோதும் பணத்துக்கு ஆசைப்படுறவனுக்கு, பொருளுக்கு ஆசைப்படுறவனுக்கு தட்டி கொடுத்துடவே கூடாது. இதற்கு புரியுதுன்னு சொல்றது கவனி. சில நேரங்கள்ல அடிமைகளாக நம்ம என்ன செய்கிறோம், விற்று கொடுக்கிறோம். கர்த்தர் மீட்டெடுக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறதே. அவர் தான் அந்த கிங்ஸ்மேன், அவர் தான் அந்த கோயை, அவர் தான் அந்த மீட்பர். உங்களை எதையும் தூக்கி எடுக்கிறவர், உடைமைகளை மீட்டு கொடுக்கிறார், நபர்களை மீட்டெடுக்கிறார். மூன்றாவதாக வாசிக்கிறது நேரில் வீட்டில் வாசிக்கிறது என்ன 35 முழுவதும் வாசிங்கன்னா பழிவாங்குதல் பற்றி எழுது. யாராவது ஒருத்தர் கை பிசகாய் ஒரு தவறு செஞ்சுட்டா, ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அதை ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற அடைக்கல பண்றதுக்கு பூந்துக்குவோம். அவன் யாரும் அடிக்கூடாது, அவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல அவனுக்கு பிரதான ஆசாரியன் தான் விசாரிக்கணும் அப்படின்ற 35 அப்படின்னு சொல்லிட்டே வர. அது ஒண்ணு என்ன அடிப்படை என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒருத்தர் கொண்டுட்டாங்கன்னா அவருடைய கிங்ஸ்மேன் மீட்பர் அந்த கொலைகார பழையற்பாடுல அந்த கொலைகாரன் தான் கொலை செஞ்சிருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சா அவனை பழிவாங்குற பொறுப்பு இந்த கிங்ஸ்மேன், இந்த மீட்பர். அப்ப நமக்காக நீதி செய்கிற வேலையை செய்யறது யாரு? இந்த மீட்பர். நமக்கு நீதி செய்வதற்காக பழிவாங்குவதற்கு என்ற வார்த்தை கூட பழையற்பாடு வார்த்தை புதினமாக சொன்னேன். நமக்கு நீதி செய்கிற வேலையை செய்கிற இந்த கிங்ஸ்மேன். பல நேரங்களில் நமக்கு நீதி கிடைக்கிறது, பல நேரங்களில் வார்த்தையினாலே சிக்குண்டு போகிறோம், எழுத்தினாலே சிக்குண்டு போகிறோம். பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறது தெரியாம அறியாமையினாலே சிக்குண்டு போகிறோம். இந்த இடத்துல எல்லாம் நமக்கு நீதி செய்கிறது யாரு? இந்த கோயை, இந்த மீட்பை. பல நேரங்களில் நம்ம ஏதாவது மாட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க சொல்லுவாங்க, சிக்கிட்டானா எனக்கு தெரியும் அப்படின்னு, அவ்வளவுதான் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை.
அவர் இறங்கி வந்து நமக்காக நீதி செய்யும். நமக்கு நீதி செய்யும். எப்படி நம்மளை வஞ்சித்தாங்களோ அதே விதமாக நீதி செய்கிறவர் அவர். இதுதான் அந்த கிங்ஸ்மேன். இவர் தான் அந்த மீட்பர். இழந்து போன உடைமைகளை மீட்டுக் கொடுக்கிறார். இழந்து போன நபர்களை நமக்கு மீட்டுக் கொடுக்கிறார். இழந்து போன நீதியை அவர் நமக்கு மீட்டுக் கொடுக்கிறார். 3 காரியம் அடிப்படையாக தேவன் நம்மளை மீட்டுக் கொடுக்கிறார். நீங்க நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இது நம்ம வாழ்க்கையிலே இதை கர்த்தர் செய்கிறார். இந்த கோயே அப்படின்னு சொல்லும் போது, இந்த மீட்பர் அப்படின்னு சொல்லும் போது, இது ரொம்ப ஆழமான வார்த்தைன்னு சொல்றோம். அது தன்னை தியாகம் பண்ணி தான் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களை தூக்கி விடும். முதல்ல சொன்னேன், இது ஒரு காரணம் மத்தியிலே நடக்கிற ஒரு காரணம். போற மக்கள் எதையோ செஞ்சு போறது இல்லை. அப்ப தேவன் நம்முடைய உறவினராக, நம்முடைய இனத்தாராக, நம்முடைய கிங்ஸ்மேனாக, நம்முடைய குடும்பத்துல ஒருத்தராக இருந்து நமக்காக உதவி செய்கிறார், நம்மளை தூக்கி விடுகிறார். எப்படி? அவர் தியாகம் பண்ணி அவர் கஷ்டப்பட்டு செய்கிறார். இன்னைக்கு வாழ்கிற உலகம் இப்படிப்பட்டது. கஷ்டம்னாலே ஓடி போயிடுவாங்க. நம்ம நல்லா இருக்கும் போது 4 பேர் வருவாங்க. எங்க அக்கால தம்பி இல்லை அப்படின்னு வருவாங்க. நம்ம கஷ்டப்படுறோம் தெரிஞ்சா நம்ம இருக்கிற தெருவிலேயே வருவாங்க. புரியுதுல? விலகி போயிடுவாங்க. நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம தேவை இருக்குன்னா ஒன்று நடக்கணும்னா பேசணும். ஆனா ஆண்டவர் இந்த மீட்பர் அப்படி இல்லைங்க. அவர் நமக்காக கஷ்டப்பட்டார், நமக்காக சிலுவை சுமந்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அவர் நம்முடைய கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளை அவர் மீட்டெடுக்கிறார். இதுதான் உறவு, உண்மையான உறவு. இதுதான் உண்மையான குடும்பங்கிறது. இதுதான் உண்மையான கிங்ஸ்மேன், உண்மையான கோயில்ங்கிறது. இது கஷ்டப்பட்டு உதவி செய்யறது ஒருத்தர். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சொந்த பந்தத்தில் விசாரிப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனா பிள்ளை அழும்போதெல்லாம் கூட இருக்கிறது, அவங்க குளிக்கும் போதெல்லாம் குளிக்கிறது யாருதாங்க? அம்மா. அது அந்த உறவு. கர்த்தர் அந்த உறவு முறையில தான் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இதை போற போறது பிச்சை போடுற மாதிரி அவங்க போட்டு போறவர் இல்லை. போற போற வண்டி எடுத்து அடுத்த இடத்துல இறக்கி விட்டு போற மாதிரி போறவர் இல்லை. நம்ம கூட இருக்கு, நம்முடைய உறவினராய், நம்முடைய சொந்தக்காரராய், நம்முடைய பங்காளியாய், நம்முடைய சொந்தக்காரராய் நம்ம கூட இருந்து நம்முடைய கஷ்டங்கள் மத்தியிலே, நஷ்டங்கள் மத்தியிலே நம்மளை மீட்டெடுக்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். தூக்கி விடுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் கஷ்டப்பட்டு நம்மளை தூக்கி நம்முடைய எல்லா வேதனைகளையும் அவர் அனுபவிச்சு அவர் நம்மளை தூக்கி விடுறார். கர்த்தர் நம்மளை அறிந்திருக்கிறார், அவர் நினைத்திருக்கிறார், அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை அவர் கைவிடுறதே. எபிரேய பைபிளை வாசித்தோம்னா இந்த கோயில் அப்படிங்கிற வார்த்தை 100 தடவைக்கு மேல வருவதாக வேதபுத்தகத்தில் சொல்றாங்க. 100 தடவை வருது. இந்த 100 தடவையும் இது ஏதோ ஒரு சட்ட வார்த்தை மாதிரி வரல. இவன் சொந்தக்காரன் அதனால மீட்டு அப்படின்னு ஒரு லீகல் வார்த்தையாக வரல. அது சாதாரணமா நீ உதவி செய்ய அப்படிங்கிற மாதிரி வரல. இது தனிப்பட்ட ரீதியிலே உறவு முறையை சார்ந்து ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து உதவி செய்யணும், உறவு முறையின் அடிப்படையில உதவி செய்யணுங்கிறது தான் இந்த வேதம் பேசுது. சில காலம் என்ன செய்வோம்? சட்டம் இருக்கு, பங்கு கொடுத்தாலும் கொடுக்கலன்னா பிரச்சனை, சட்டத்துக்காக செய்யணும். சில கடமைக்காக செய்யணும், செய்யணும் அடுத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, செஞ்சுருவோம். சமுதாயத்தில் 4 பேர் பேசுவாங்க. இது சாதாரணமா மற்றவங்களுக்காக சமூகத்தில் செய்யறது. ஆனா இந்த கோயில் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இந்த மீட்புங்கிற வார்த்தை, இந்த கிங்ஸ்மேன்ங்கிற வார்த்தை சட்டத்துக்காகவோ அடுத்தவங்க காரணத்துக்காகவோ செய்யறது இல்லை. குடும்பத்து உறவினருங்கிற உறவு முறையில இவங்க தேவையோடு இருக்காங்க, இவங்க வேதனையோடு இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க, இறந்திருக்காங்கிறது புரிஞ்சு அந்த அன்பின் அடிப்படையில உறவு முறையில உதவி செய்து மீட்டெடுக்கிறது தான் இந்த கோயில். ஆண்டவர் நாம் மீட்பர்
நம்முடைய பங்காளியாய் அப்படி எல்லா கஷ்ட நஷ்டத்திலும் கூட இருந்து நம்ம ஒருபோதும் வேதனைப்படக்கூடாதுங்கிறத உணர்ந்து அவர் படுத்து வைக்க விடுகிறார். இது பைபிள வாசனை ரொம்ப அழகா இருக்கு. யோபு எழுதுற யோபு 19ஆம் அதிகாரம் 25 வாசினா யோபு நெருக்கத்தின் மத்தியிலே பேசுற புலம்பல் மத்தியிலே பேசுற என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியுங்க அப்படின்னு. என்ன தெரியும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் சொந்தக்காரர், என்னை தூக்கி விடுறவர், நான் இடத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிறவர், ஆபத்துல என்னை காப்பாற்றுகிறவர், அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, எங்க அம்மா அப்பா இந்த நேரத்தில் அம்மா அப்பா இருந்தா எனக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, எனக்கு அப்படி இல்லாம போயிட்டாங்க. நம்ம நினைக்கிறதுக்கு நம்ம நன்மை செய்யறதுக்குன்னு ஒரு தெரியும். யோபுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் நடந்த சொத்துக்களை இழந்தா, உறவுகளை இழந்தா, எல்லாவற்றையும் நடந்த. ஆனா அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு, நான் இடத்தை எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிறவர், என் உறவு ஜனம், என் பங்காளி, என்னை தூக்கி விடுகிறவர், அவர் உயிரோடு. ஒரு ஐயா ஒரு நாள் பேசுறது ஒரு சம்பவம் பண்ணார். அவர் வந்து ரொம்ப வேதனையில அவர் அழுதார். ஊழியர் விசுவாசிகளாக உண்டான பிரச்சனைகள், இந்த பல குழப்பங்கள்ல அவங்க அழுதார். அப்ப அவர் கூட இருந்த இது ஒரு மூத்த ஐயா சொன்னார், தோல்ல கை வச்சுட்டு, எதுக்கு அழுற? ஆண்டவர் செத்தா பண்ணாரு அப்படின்னு. நீ எப்ப அழுது தெரியுமா? ஏசுநாதன் செத்துட்டாருன்னா அழலாம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரும் தேவையே. ஆண்டவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் நம்மளை தூக்கி விட்டுட்டே தான் இருக்கணும். எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நம்மளை தூக்கி விட்டுட்டே இருப்பார், நம்மளை அவர் நடத்திக்கிட்டே இருப்பார். அப்ப அழகா சொல்றேன். யோபு சொல்றாங்க, என் மீட்பர் செத்து போலையா, அவர் உயிரோடு இருக்கார். என்னுடைய கிட்ஸ்மேன், என்னுடைய கோயில் செத்து போல, அவர் உயிரோடு இருக்கார். அவர் ஒரு நாளிலே பூமி மேல வந்து எனக்கு தூக்கி விட்டுருக்காங்க நிற்பார். எனக்கு தெரியும். என்ன அருமையா பேசுறாரு. நெருக்கத்தின் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே அவர் பேசுறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம்? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொத்து சோதனையாக இருந்த மனுஷன், குடும்பத்தை எல்லாம் இழந்தவர், பேர் புகழை இழந்தவர், எல்லாத்தையும் இழந்தவர் தான் பேசுறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சமீபத்துல நம்ம 3வது மாசம் இப்படி பேசுறது ஒரு காரியம் இருக்காரு. எல்லாத்தையும் இழந்துட்டாரு, பிள்ளைகளை இழந்துட்டாரு, சொத்தை இழந்துட்டாரு, சுகத்தை இழந்துட்டாரு. ஆனா மனைவியை மட்டும் அவரு ஆண்டவர் சாதனை ஏன் தெரியுமா அப்படின்னு. என்னடா அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் ரெட்டத்தனையா திருப்பி கொடுத்தாங்க. அப்படி மனைவி செஞ்சிருந்தா என்ன இருக்கணும்? அவர் 2 மனைவி கொடுத்து கொண்டிருக்கோம். அது ஆணுக்கு பிடிக்கல, ஒருவனுக்கு ஒருத்திக்கிறதால மனைவி மட்டும் உயிரோட வச்சுட்டே இருக்காரு. பரவாயில்ல, வித்தியாசமா யோசிக்காத அப்படின்னு இல்ல. அதே மாதிரி கர்த்தர் சில காரியங்களை நமக்கு இன்னும் உயிரோட தான் வச்சிருக்காரு. இல்லையா? கர்த்தர் எல்லாத்தையும் விடுவார். அவர் எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுக்கிறார். எல்லாவற்றையும் திரும்ப கட்டுகிறவர், எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும்படிக்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த மீட்பை உயிரோடு இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார், நம்மளை மீட்டெடுப்பதற்காக. மற்ற எல்லாவற்றையும் நமக்கு செய்யாமல் இருப்பது எப்படி? இதுல இப்ப பைபிள வாசனா ஏசாயா 43:1 வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். யார் சொல்றார்? பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். அவர் சொல்லும் போது வெறுமனே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் பயப்படாதேன்னு சொல்லல.
முக்கியமானவங்க, அவங்க தான் நம்ம மேல சொல்லிட்டு போவாங்க. மற்றவங்க தான் மரியாதையாக பேசிட்டு போவாங்க, அது வேற மாதிரி போவாங்க. கர்த்தர் சொல்ல, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நான் உங்க இடத்தான், நான் குடும்பத்தான், நான் சொந்தக்காரன், நான் உங்க போய் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேன், நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன், நீ பயப்படாத. அது எப்படிப்பட்ட நெருக்கங்கள்ல, போராட்டங்கள்ல, இன்றிகள்ல, அவமானங்கள்ல, இழப்புகள்ல, நஷ்டங்கள்ல போனாலும் நம்மளை தூக்கி நிறுத்துகிற, நம்மளை மீட்டெடுக்கிற கர்த்தர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கார். மனுஷனை விட அவர் தெரியும். ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்தது சாதாரணம் இல்லையா? நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுக்கிறார். ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 15 ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார். திருவிருந்து ஆராதனை ஒவ்வொரு மாசமும் வாசிக்கிற 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரங்களை வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, நான் உன்னை கைவிட போறதில்லை, நான் உன்னை மீட்டெடுக்க போறேன். அந்த உடன்படிக்கை ஆண்டவர் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை, தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஏதோ நகையை மீட்டு கொண்டது மாதிரி வட்டியை கொடுத்து இல்லையா, ஒரு இடத்தை மீட்டு கொண்டது மாதிரி பணத்தை கொடுத்து இல்லையா, தம்முடைய உயிரை கொடுத்தாக உங்களை மீட்டெடுக்கிறார். மீட்கும் பொருளாக அவர் கொடுத்தது தம்முடைய ஜீவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டெடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் மீட்கிறேன். ஆண்டவர் நம்மளை மீட்கிறார். எப்படிப்பட்ட நெருக்கங்களாக இருந்தாலும் சரி, அவர் மீட்டெடுக்கிறார். உடைமைகள் இழந்திருக்குமா, உரியவங்களை நம்ம இழந்திருக்கோமா, நீதி இழந்திருக்குமா, அவர் நம்மளை மீட்டெடுக்கிறார். அது வைக்கிறோம், எப்படி கொடுக்குமா, இருக்கிற இடத்துல அவருடைய புத்தகம் வைக்க பார்க்கணும். எழுதுக்கு முடிஞ்சவங்க அப்படி எழுந்து கொள்வோம். மிகவும் பலவீனமானவர் மாத்திரம் உட்கார்ந்து விடுங்க, மற்ற அப்படியே எழுந்து கட்டளை மூத்த வைக்க பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் கோயே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கிங்ஸ்மேன், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ரெடிமேன், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மீட்பர். அவர் நம்மை மீட்டெடுக்கிறார். எதை எடுத்திருக்கிறோம், கர்த்தர் மீட்டெடுக்கிறார். எந்த சூழ்நிலை இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை மீட்டெடுப்பார். அவர் உரிமையோடு கூட, உறவோடு கூட அவர் மீட்டெடுக்கிறார். படுக்கிறவங்களா பேட்டு கொடுத்து, ஆண்டவரே இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது, எந்த பகுதியெல்லாம் மீட்கப்படணுமோ அதெல்லாம் மீட்கப்பட உதவி செய்யும். ஆண்டு கத்தரை தரணும் கொடுக்குமா, எல்லா ஜபத்தோடு கூட கத்தரை கேட்கிறேன். ஆண்டவரே நீங்க தான்ப்பா என்னுடைய கோவே, நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய ரெடிமேட், நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய கிங்ஸ்மேன், நீங்க தான்ப்பா என்னுடைய மீட்பர். இந்த உடமைகளை, இந்த காணியாட்சிகளை, எங்களுக்கு உரியவர்களை, எங்களுடைய நீதி நீங்கள் மீட்டுத்தாங்கப்பா. நீதி செய்யுங்க ஆண்டவரே, நீதி செய்யுங்க. எந்த காணியாட்சியெல்லாம் இழந்துள்ளமோ அதெல்லாம் மீட்டுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த உறவுகளெல்லாம் இழந்திருக்கமோ அதை மீட்டுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த சகோதரிகள் அடிமையெல்லாம் விட்டு போடப்பட்டுட்டாங்களோ அவங்க மீட்டுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தரை எல்லாமே சொல்றோம் பண்ணுவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. யாராவது ஒருவர் தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிச்சு கர்த்தர் எழுத்துபடியே வார்த்தையிலே விடபடி உன்னை தூக்கி விடத்தக்கதாக ஒரு ஜெபம்.